வணக்கம். புதன்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு பங்குனி கிருத்திகை. முத்துசுவாமி தீட்சிதருடைய 250வது ஜெயந்தி. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூரிலே பிறந்தார். அவருடைய அவதாரம் நிகழ்ந்த இடம் திருவாரூர். சித்தியானது எட்டயபுரம். கடவுளை நேரில் கண்டவர்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதுல அவர் பேர் வரும். அதுல கடந்த ஒரு 300 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்களில் யாரெல்லாம் கடவுளை பார்த்ததாக, தரிசனம் பண்ணதாக சரித்திரம் இருக்கிறது. நீங்க ரொம்ப பழைய காலத்துக்கெல்லாம் போக வேண்டாம். திரேதாயுகம், கலியுகம் ஆரம்பம், அங்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு 300 வருஷம் எடுத்துங்க. 1700 AD-லிருந்து 2025 வரைக்கும் எடுத்துங்க. இந்த 325 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்களில் யாரெல்லாம் கடவுளை நேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுல முத்துசாமி தீட்சிதர் பேர் வரும். அந்த முத்துசாமி தீட்சிதருடைய ஜெயந்தி நாளை தினம். அவர் அவதாரம் செய்தது திருவாரூர்லே, சித்தி அடைந்தது எட்டயபுரத்தில். திருவாரூர்ல பிறந்தார் அப்படின்னு சொன்ன உடனே திருவாரூர்ல உற்சவம் நடக்கிறது, அது ஞாபகத்துக்கு வருது. ஆமா, 7ஆம் தேதி தேரோட்டம், ஆழித்தேர். திருவாரூர் தேர் ஓடி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். தியாகேசா தியாகேசா தியாகேசான்னு அப்படியே பக்தி பரவசத்துடன் மக்கள் எல்லாம் அந்த தியாகராஜ சுவாமியை, சிவனுக்கு அங்க தியாகராஜர்னு பேர், சிவனை தான் சொல்றேன், தியாகராஜர்னு வேற யாரையும் சொல்லல. சிவபெருமானை அங்கு தியாகராஜன் என்று அழைப்பார்கள். தியாகேசா என்று மக்கள் எல்லாம் செல்லமா கூப்பிடுவாங்க. தியாகேசா தியாகேசாம்பாங்க. நம்ம தியாகம். சிவபெருமான் தியாக செம்மல். பக்தர்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக காலா நடந்து வந்த வீதி அந்த திருவாரூர். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி. டெலிவரி டைம் கிட்ட வரும்போது திருவாரூர் கூட்டு போயிடணும். அங்க டெலிவரி நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். எத்தனை பேருக்கு அதுக்கு வசதி இருக்கு, எத்தனை பேருக்கு அதுக்கு தைரியம் இருக்கு? இல்ல நான் என் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு திருவாரூருக்கெல்லாம் டெலிவரி போக மாட்டேன்னு பொண்ணுங்க சொல்லும். திருவாரூர்ல பிறந்தா அவ்வளவு முக்கியம், அவ்வளவு விசேஷம். திருவாரூர்ல பிறந்தாலே அவங்களுக்கு டைரக்டா மோட்சமா. திருவாரூர் தேரை பார்க்காவிட்டால் இந்த ஜென்மாவே பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். இந்த மனித பிறவி எடுத்தால் வாழ்க்கையில ஒரு முறையாவது, ஒரு வருடமாவது திருவாரூருக்கு போய் தேரோட்டத்தை கண்டு தியாகேசனை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். இந்த கமலாம்பிகையை, 5 வேலி குளம், 5 வேலி கோவில், அவ்வளோ பெருசு. அந்த திருவாரூர் தலத்தில் உள்ள ஈசன், அம்பாள், மற்ற தெய்வங்கள் 365 நாளைக்கு அங்க 365 லீலைகள் நடத்தியிருக்கிறார் சிவபெருமான். முத்துசுவாமி தீட்சிதர் 48 கீர்த்தனை பாடியிருக்கார் திருவாரூருக்கு மட்டும். நவாவர்ண கீர்த்தனை சேர்த்து, கமலாம்பா நவாவர்ண கீர்த்தனை, ஸ்ரீ தியாகராஜர் மீது பாடப்பட்ட விபக்தி கீர்த்தனைகள், சோடச கணபதி கீர்த்தனை என மொத்தம் 48 கீர்த்தனைகள் முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூருக்கு மட்டுமே பாடியிருக்கிறார். திருவாரூர்ல ஏப்ரல் 7ஆம் தேதி தேரோட்டம், ஆழித்தேர் ஓடுகிறது. திருவாரூர் தேர் பார்க்க வாங்க. நம்மளாம் போலாம், போய் பார்த்துட்டு வரலாம் இந்த தடவை. வாங்க. இன்றைய நாள் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ராசியில் ஒரு சுப கிரகம், ராசிக்கு பின் வீடான மீனத்தில் ஒரு சுப கிரகம், ராசிக்கு அடுத்த வீடான ரிஷபத்தில் ஒரு சுப கிரகம். 12ல சுக்கிரன், ராசியில சந்திரன், 2ல குரு. வரிசையா ராசியிலும் ராசிக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் சேர்ந்தாப்புல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அதனால ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்சாகமாக, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு தேடி வரும். பதவி உயர்வு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதிசயமா இருக்கும். தலையிடம் நின்னாலும் பதவி உயர்வு கிடைக்காது. சில ஆபீஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்க போறாங்க. ஏன்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நேரம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 12இல் சந்திரன், ராசியிலே குரு, 2ஆம் இடத்திலே செவ்வாய். இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே நன்றாக அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 10ஆம் இடம் வலுவாக இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம். 10 குடைவன் 10இல் ஆட்சி. 2, 5 குடைவனும் 10ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது. 10 குடைவனும் 5 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 5ஆம் இடம்ங்கிறது பதவி. இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதனால இப்ப பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன், அந்த மாதிரி கிடைக்க போது ரிஷப ராசிக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் யோகம். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். 9ஆம் இடத்திலே 9 குடைவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக கூட்டு சேர்ந்திருக்கிறது. புது புது கூட்டணி எல்லாம் உருவாகுது பாருங்க. இப்போ எதிர்பார்த்த கூட்டணியும் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு, எதிர்பாராத கூட்டணியும் உருவாகுது. 10-5க்கு அந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவாக இருப்பதால் இப்பொழுது நல்ல நேரம். மிதுன ராசிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் திடீர்னு ஒரு சூடு பிடிக்கும். அப்படியே டல் அடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு சுறுசுறுப்பாயிடுவானுங்க. டல் அடிச்ச இடத்துல எல்லாம் டால் அடிக்கும். அப்படியே பலன்னு ஃபேஸில் இப்போ அருமையான முன்னேற்றம். உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உற்சாகமாக கலகலப்பாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதுவே ஒரு யோகம். யாருக்காவது கடக லக்னம் மேஷ ராசி இருந்தால் அவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க தெரியுமா. லக்னாதிபதி 10க்கு சென்றால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். நன்றாக இருப்பார்கள். ஒரு உயர்தரமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். இப்பொழுது அந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3-12 குடைவன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றதால் யோகம். சில கிரகங்கள் வலுத்தால் யோகம், சில கிரகங்கள் மறைவு பெற்றால் யோகம். நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். தீமை செய்யும் கிரகங்கள் வீக்காயிடும், பலகீனமாயிடும். இதுதான் சிம்பிளான ஒரு பிரின்சிபிள். ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை தத்துவம். நன்மை செய்யும் கிரகங்கள் வலுப்பெற வேண்டும், தீமை செய்யும் கிரகங்கள் வலு இழக்க வேண்டும். இது மாற்றமே கிடையாது இதுக்கு. இப்பொழுது பார்த்தால் தீமை செய்யும் கிரகம் என்று கருதக்கூடிய 3-12 குடைய புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்னும் மூதுரை கிணங்க கடகராசிக்கு புதன் மறைவு பெற்றதால் யோகம், சுக்கிரன் உச்சம் பெற்றதால் யோகம், சந்திரன் கேந்திரம் பெற்றதால் யோகம், லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்ததால் யோகம். எல்லாமே சேர்ந்து நல்லது பண்ணுது. ஏதோ ஒரு கிரகம் நல்லது பண்ணாலே அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்பாங்க. 6 கிரகம் நல்லது பண்ணுது. அப்ப எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தான். யூ கேன் ட்ரை எனிதிங். ட்ரை பண்ணி பாருங்களேன், வெற்றி கிடைக்குதா இல்லைன்னு. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிதாக இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, எங்கேயாவது மண்ணு வாங்கி போடலாமா, ஒரு ஏக்கர் லேண்டை வாங்கி போடலாமா, அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட் எங்கேயாவது வாங்கி போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை அப்படின்னு இன்னைக்கு நீங்க எங்கேயாவது அப்படி நல்ல ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நடக்கும். ஏன்னா அந்த பூமி வாங்கும் யோகம் இப்பொழுது இருக்கிறது சிம்மத்திற்கு. பூமிகாரகனாகிய செவ்வாய் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் பூமி லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தனலாபாதிபதி 7ஆம் இடத்திலே 7 குடையவனோடு இணைந்திருப்பதால் தனலாபம் கிடைக்கும். பூமி வாங்குவீர்கள். நிறைய பணம் கிடைக்கும். அதை லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் பதவி உயர்வு. 5 குடைவன் அப்படின்னா குரு, 10 குடைவன்னா சுக்கிரன். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் சிம்மத்திற்கு பதவி கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால பேச மட்டும் கூடாது. நீங்க பாக்கி எல்லாம் பண்ணுங்க, உங்க வேலையெல்லாம் பண்ணுங்க. வேலைகளை எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், எதையும் நிப்பாட்டாதீங்க. வேலையெல்லாம் நடக்கட்டும், நல்ல வேலையெல்லாம் பண்ணுங்க. ஆனா பேசும்போது ஜாகிரதையா பேசுங்க. அக்கம் பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்து பேசணும். பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில அது கூட பேசக்கூடாது. நீங்க யாரையாவது பத்தி ஒரு தமாஷுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சீங்கன்னா அது சீரியஸா போயிடும். கடைசியில நீங்க தமாஷ் பண்ணதை அவங்க சீரியஸா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடையில இருக்கிறவங்க போய் அதை வத்தி வச்சிருவாங்க. நேத்து வந்த பையன் உங்களை பத்தி என்ன பேசுறான்னு தெரியுமா, நீங்களாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, நானா தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அவங்கள போய் உசு பேத்தி ஏத்தி ஸ்க்ரூ ஏத்தி விட்டு வந்துருவான். அப்படியா சொன்னா, என்ன பத்தி சொன்னானா அப்படின்னு உடனே அவங்க அப்படியே கொதிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால யாரை பத்தியும் நீங்க தப்பான கமெண்ட் எதுவுமே பேசக்கூடாது. யாரை பத்தியுமே நீங்க பேச வேண்டாம். தப்பாவும் பேச வேண்டாம், ரைட்டாவும் பேச வேண்டாம். டோன்ட் டாக் அபவுட் அதர்ஸ். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10 குடைவன் 7 இருப்பதால் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் நன்மைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 5ல் 5 குடைவன் 9 குடைவன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5 குடைவன் ஆட்சி பெற்றதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு 95% இருக்கிறது. 95% சான்ஸ் இருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாகவும் நன்றாக இருக்கும், உத்தியோக ரீதியாக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது. சந்தோஷமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ல் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 5ல் சுக்கிரன் உச்சம். பாக்யாதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறது. 4 குடைவனும் 11 குடைவனும் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. நன்மை செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். வசதியா இருப்பீங்க, சௌகரியமா இருப்பீங்க. ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஹெல்த்னா ஆரோக்கியம், வெல்த்னா பைசா. ரெண்டுமே பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுல ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லை. ஹாப்பியா இருப்பீங்க, நல்லா பேசிட்டு இருப்பீங்க. கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து உற்றார் உறவினர் நண்பர்களோடு நீண்ட நேரம் பேசி மகிழக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும் புகழ் பெறும் நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தனுசிற்கும் நன்மை செய்யும். அது மட்டுமல்ல, புதன் சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். புதன் சனி சேர்க்கை என்பது நன்மை செய்யக்கூடிய ஒன்று. பெரும்பாலான கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலையில் இருப்பதால் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு புதன் இணைந்திருப்பது ஒரு யோகம். மகர ராசிக்கு புதன் 9 குடைவன் பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி எனப்படும் மிக சிறப்பு வாய்ந்த அந்த சுபகிரகமான புதன் இப்பொழுது ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே ராசி அதிபதி சனியோடு இணைந்திருக்கிறது. சனி புதன் சேர்க்கை 2ல பெரிய யோகம். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்திலே புதன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மகரத்திற்கு யோகம். 7 குடைவன் 4ஆம் இடமான கேந்திரத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை நன்றாக இருப்பார். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்போ திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். இன்னைக்கோ நாளைக்கோ பொண்ணு பார்த்து பிடிச்சி டேட் ஃபைனலைஸ் பண்ற நிலைக்கு வந்துடும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள மகர ராசியினருக்கு நிறைய பணம் வரும். செல்வ செழிப்பு மிகுதியாகும்.
கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6 3ஆம் இடம் சென்றதால் யோகம். 5 ராசியிலே ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பிள்ளைகளுக்கு நல்லது. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். படிக்கும் வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆன பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆக போறீர்கள். வம்ச விருத்தியை ஏற்படுத்தும் 5இல் உள்ள புதன். 5 புதன் ராசியில் இருந்தால் வம்ச விருத்தியை ஏற்படுத்தும். எனவே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் சேருகின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கும்ப ராசிக்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 2ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9 4ஆம் இடமான கேந்திரம் பெற்றதால் யோகம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் யோகம். நன்மைகள் பல மடங்கு அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் செலவு ஜாஸ்தியா இருக்கும். பார்த்துங்க, ரொம்ப செலவு வரும். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு செலவு உங்கள்கிட்ட வச்சிருவாங்க. 10 பேரா போய் டிஃபன் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் பில்லை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே போய் நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சந்தோஷமான விஷயம்தான் எல்லாருக்கும் சேர்த்து பில்லு கொடுக்கறது. பட் அது காரணத்தோடு இருக்கணும். நம்மளா விரும்பி செய்யணும். நம்மளை யாரும் கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. நம்மளா விரும்பி செலவு பண்ணால் எவ்வளோ வேணா பண்ணலாம். பட் நம்மளை ஒருத்தர் வேணும்னு ஒரு மாட்டி விடுற மாதிரி பண்ணாங்கன்னா அது கடுப்பாயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு செலவுகள் எதிர்பாராத விதமாக ஏற்படும். அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். செலவும் அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய பணம் செலவாகும். இதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக இந்த சனி பெயர்ச்சியை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் டாக் போயிட்டு இருக்கு சிட்டி ஃபுல்லாக. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலும் எல்லோரும் இதைத்தான் கேட்கிறார்கள். சார், சனி பெயர்ச்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களுடைய ஸ்பீச் பார்த்தேன். இருக்குன்னு யாரோ சயின்டிஃபிக்கா சொல்றேன்னு சொல்றாங்க அப்படின்னா, நான் சயின்டிஃபிக்காலாம் எனக்கு தெரியாது சார். நான் ஒரு ஆன்மீகவாதி, விஞ்ஞானி அல்ல. எனக்கு தெரிஞ்சது திருநள்ளாறு கோவில் தான். திருநள்ளாறுல என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். திருநள்ளாறு கோவில்ல அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க, 2026 மார்ச் மாதம் தான் சனி பெயர்ச்சி, 2025 இல்ல 26 தான் அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் முன்கூட்டியே நானும் சொன்னேன். நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் தான் சனி பெயர்ச்சிங்கிறத நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. இப்போ திருநள்ளாறு கோவிலே அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் தான் சனி பெயர்ச்சி விழான்னு. அதனால நான் என்னுடைய ஸ்டாண்டிலேருந்து நான் மாறவே இல்லை. திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நமக்கு சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறு தாங்க அத்தாரிட்டி. மற்ற சொல்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க விட்டுருங்க. திருநள்ளாறு கோவில் என்ன சொல்றாங்களோ அதுதாங்க நம்ம கேட்கணும். சனிப்பெயர்ச்சிக்கு அவங்க தாங்க முக்கியம் நமக்கு. திருநள்ளாறு கோவில்லே அடுத்த வருஷம் மார்ச் 6 தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் வீணா போட்டு குழப்பிக்கிறீங்க? இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாது அப்படிங்கறத தயவு செஞ்சு நம்புங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை